வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் கடலை மிட்டாய். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர். இன்றைக்கி நான் கடலை மிட்டாய் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் மலைக்கட்டை கச்சா எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். எள்ளு 1 கரண்டி, வெல்லம் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஓகேவா? இப்போ நான் கச்சானியும் எள்ளியும் இப்போ வறுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ பேன் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம மலைக்கட்டை கச்சனை நல்லா வறுத்து எடுக்கலாம். கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சு அதோட தோலை இப்போ நம்ம உரிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம எள்ளு லேசாக வறுத்துக்கோ, ரொம்ப வறுக்காதீங்க, லேசாக வறுத்துக்குங்க. ஓகேவா? இப்போ எள்ளு பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? இப்போ 2ம் வறுத்தாச்சு. இப்போ இந்த கச்சானை நல்லா ஆற விட்டு நல்லா அந்த தோல்லாம் எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கடலை மிட்டாய் செய்யலாம். ஓகேவா? இப்போ கச்சா ஆறி நான் உள்ளுக்குள்ளே தோல்லாம் உரித்து எடுத்துட்டேன். 2ஆக கட் பண்ணணும், 2ஆக வரணும். இதுமாரி 2ஆக உடச்சி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ரெடி ஆச்சு. இப்போ வாங்க எப்படி சீனி பாவு காய்க்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு இதில் இந்த கரண்டியில் ஓகேவா 3 கரண்டி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க. ஓகேவா? நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கரையிட்டோம். ஓகேவா? இப்போ சீனி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்வோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த சீனிலாம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சி விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா சீனி நல்லா கரைஞ்சிச்சு. கண்டிப்பாக தண்ணியில் விட்டு பாருங்கள். விட்டு பார்த்துட்டு நல்லா இப்படி உருண்டணும். இப்படி உருண்டுட்டு வந்துச்சுன்னா ஓகேவா? இந்த மாதிரி உருண்டுட்டு வரணும். இப்படி இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த சீனி நம்ம கையில் தொடப்ப அப்படியே உருண்டுட்டு வரணும். இப்படி ஓகேவா? இப்போ நம்ம இதில் போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது கூட எள்ளு சேர்த்துருவோம். எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கிராஸாக வந்துருச்சு. இப்போ நம்ம லேசாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வாங்க எப்படி உருண்டை பிடிக்கணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், நீங்கள் கவனமாக எடுத்து செய்யுங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துட்டு இப்படி பிடிக்க வேண்டியதான். உங்கள் விருப்பம் எப்படி வேணுமோ, ஷேப் வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நான் இன்னொரு டிப் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், சூடாக இருக்கும், கவனமாக பிடிங்க. இது சுட சுட பிடிச்சா தான் கணக்காக வரும். ஓகேவா? பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், செஞ்சு முடித்தாச்சு. பாருங்கள், செஞ்சு முடித்தாச்சு. மொத்தம் 20 பீஸ் வந்துச்சு. நல்லா ஆற விட்டு கொஞ்சம் கிராஸாக வந்தோடனே அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா காமெண்ட் பண்ணுங்கள். சுவையான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.